ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். என்னன்னா டெல்லியில ரொம்ப நாளாவே ஏரோடைய குவாலிட்டி ரொம்ப கம்மியாவே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் டு ஜனவரி பார்த்தோன்னா ஏரோடைய குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப பொல்யூட் ஆகிருக்கும். அது எப்படி சொல்லலாம், எதிர்க்க வரவங்களே ஆளே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பனி மூட்டை மாரி தெரியும் அந்த ஏரோடைய குவாலிட்டியோட. என்னன்னா வச்சுக்கோ, ஏர் குவாலிட்டி மானிட்டேஷன் ஒரு 38 பிளேஸ்ல டெல்லியில மானிட்டேஷன் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல 21 இடத்துக்கு மேற்பட்ட இடம் 494 வந்திருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல செக் பண்ணும்போது 494 அளவுக்கு ஏர் குவாலிட்டியோட லெவல் இருந்திருக்கு. ஆனா சில குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாவனா, ஆனந்த், அலிப்பூர் இந்த மாதிரியான இடத்துல பாத்தீங்கன்னா 500 ரீச் பண்ணிருச்சு. 500னா பார்த்து ரொம்ப ரிஸ்க். அதெல்லாம் இந்த பிரீதிங் ஆஸ்மா பேஷண்ட், இந்த ஹார்ட் ரிலேட்டான ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி டெல்லியில மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லியோடைய என்வாயர்மெண்ட் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா கோபால் ராய் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னா டெல்லியோடைய காற்றின் தரம் ரொம்ப மோசமா இருக்கு. ஏற்கனவே கிராஃப் 4 போடப்பட்டிருக்கு. கிராஃப் 4 என்னன்னா பாத்தீங்கன்னா அதான் நார்மலா நமக்கே தெரியும், இந்த BS4 அதிகமா எமிட் பண்ற வெஹிக்கிள் அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்ன்ற ஒரு இதுதான் கிராஃப் 4ன்றது, அது போடப்பட்டிருக்கு. ஸோ அதை பத்தி அவரு அந்த லெட்டர்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே கூட்டு தொடர்ல பேசியிருக்கோம். IIT கான்பூர் மூலமா கிளவுட் சீடிங் மூலியமா ஆர்டிபிஷியலா ரெயின் வர வச்சு ஓரளவுக்கு காற்றோடைய தரத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றதுதான் அவர் கூட்டு தொடர்ல பேசலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு அழைப்பு விடுத்திருப்பாரு கவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி அவசர கூட்டு தொடர் வேணும், மாசம் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த டாக்ஸிக் ஏர்ன்றதுனால நிறைய பேருக்கு உயிருக்கு ரிஸ்க் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதனால அவசரமா கூட்டு தொடர் வேணும்ட்டு அவர் அந்த லெட்டர்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில கட்சிகளை பத்தியும் அவர் பேசியிருக்காரு. என்னன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாருமே பிடி கொடுத்து வரமாட்டீங்க அப்படின்ட்டு அதை பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்றேன். கிளவுட் சீடிங்ன்றது என்னன்னா ஆர்டிபிஷியலா மழை வர வைக்கிற ஒரு ப்ராசஸ். அது எப்படின்னா ஒரு ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா சில்வர் அயோடிக்ன்ற ஒரு கெமிக்கல் யூனிட் கிளவுட்ல இன்ஜெக்ட் பண்றது மூலியமா அது மூலியமா ஒரு ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அந்த ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறதுனால ஆர்டிபிஷியலா ஸ்னோவாகவும் மழையாகவும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மழை பெய்யறதுனால பாத்தீங்கன்னா ஏரோடைய குவாலிட்டியை வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுதான் பிளான். அதுதான் IIT கான்பூர் கிட்ட அவரு அதிகமா வேண்டுகோள் விடுத்திருக்காரு, நிறைய தடவை பேசியிருக்காங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சீக்கிரம் பண்ணணும்ன்றதுக்கோசரம் அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சசி தரூர் உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சசி தரூர் யாரு பாத்தீங்கன்னா அவர் வந்து கேரளா திருவனந்தபுரம் நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா MP கூட. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இன்னைக்கு எக்ஸ்ல ஒண்ணு பதிவிட்டு இருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி டெல்லியோடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இது மாதிரி டாக்ஸிக் ஏரா ரொம்ப அதிகமா இருக்கு, அபோவ் 500 மேல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல பதிவாகி உள்ளது. கிட்டத்தட்ட இந்தியாவில டாக்காக்கு அப்புறம், டாக்கா வந்து பங்களாதேஷ்ல ஒரு இடம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன். ஏரோடைய குவாலிட்டியில ரொம்ப கம்மியா இருக்கிறதுன்னா டாக்கான்ற பங்களாதேஷ்ன்ற இடம் தான். இப்ப நியூ டெல்லி வந்து அதே பீட் பண்ணிடுச்சு. நியூ டெல்லி பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பொல்யூட்டட் இந்த வேர்ல்டுன்னு தெரிய வருது. இது ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரு இது மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி கூட்டுத்தொடர் எல்லாம் வச்சிருக்காரு. இந்த மாதிரி 2015 இந்த கூட்டுத்தொடர்ல அவரு சில விஷயம் சொல்லியிருக்காரு, நம்ம எப்படி மாச கண்ட்ரோல் பண்ணலாம் என்னதுன்னு. ஆனா அதுல கூட்டுத்தொடர்ல சில பேர் பாத்தீங்கன்னா அது பிடி கொடுத்து பேசவே இல்லை. அதனால அது அப்பவே அவர் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் ட்வீட் போட்டாரு, நம்மளுடைய இந்தியாவோட கேபிட்டல் டெல்லிக்கே இந்த நிலைமைனா ரொம்ப வருந்தத்தக்கது, ஸோ சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணணும்ட்டு அவர் ட்வீட்ல அவரு கொஞ்சம் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொன்னாரு, நவம்பர் டு ஜனவரி இந்த மந்த்ல பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக டெல்லி இருக்குது அப்படின்னு அவரு போட்டிருக்காரு. ஸோ ஆமா, நீங்க நினைக்கிறது அதான். ஏன்னா ஏரோடைய குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. ரோட்ல பாத்தீங்கன்னா இளநீ விற்கிறவங்க பக்கத்துல சின்ன சின்ன கடை போட்டுருவாங்க, அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம என்ன நடந்திருக்குன்னா, இந்த மோசமான என்வாயர்மெண்ட் காரணமாக ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விடப்பட்டிருக்கு. சில பிளைட்டு, முக்கியமா இந்தியாவோட கேபிட்டல்லே பிளைட் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு, டெம்பரரியா ஒரு டிலே ஆக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெயின் டெம்பரரியா நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் மக்களை டெல்லியில போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கிளவுட் சீடிங்ன்றது பாசிபிளா? அது வந்து சீக்கிரம் அது கூட்டு தொடர்ல பேச்சுவார்த்தை பேசி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? பொல்யூஷன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உலகத்தில் நடக்கிற விஷயத்த ஷார்ட்டா தெரிஞ்சுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம் மக்களே. பாய்.